7 கிலோவுக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன ஜாமான்லாம் போடணும்? மீன் மேக்கர், புதினா இலை, மல்லி இலை, பூண்டு, இஞ்சி, பீன்ஸு, பச்சை பட்டாணி, 4 இம்சங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 தக்காளி, 1.5 ஆனியன், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஆயில், அன்னாச்சி பூ, ஏலக்காய், சொல்லு, லவங்கப்பட்டை, மசாலா, தனி மிளகாத்தூள், தயிர். ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறோம், அடுப்பை வைக்க போகிறோம். கோல்டு வின்னரை நம்ம ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டு வின்னரை ஊற்ற போகிறோம். கோல்டு வின்னரை 1 லிட்ரு நம்ம ஊற்ற போகிறோம். நெய் உங்கள் தேவைக்கு தந்தால நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் 3-4 ஸ்பூன்னு ஊற்றிருக்கோம். பட்டை நம்ம போடுறோம். லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, ஆனியன், நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆனியன் போடணும். 7 பச்சை மிளகாய் நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கணும். கல் உப்பு போட போகிறோம். நல்லா கிண்டணும். நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வரணும். எம்பு பாடு. இப்போ இந்த கலர் வந்துட்டு தக்காளி போடணும். 1.5 கிலோ தக்காளி, நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். மூடி வச்சு நல்லா வதக்கணும். நல்லா மசையணும். இப்போ இஞ்சி போடணும். நல்லா கிண்டிக்கிடணும். பூண்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கிடலாம். எதனால போடுறதுன்னா, பூண்டு சிலவங்க எண்ணெய் ஊற்றி முதலே போடுவாங்க, அடி பிடிக்கும். அதனால் முதலே போட மாட்டேன் நான். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். புதினா இலை போடும். மல்லி இலை எடுக்கணும். மல்லி இலை, மல்லி இலை,
தனி மிளகாத்தூள், சாதப்பொடி, பிரியாணி மசாலா 100 கிராம், நம்ம அஜினா போட்டாலும் சேர்க்கலை. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம், கொஞ்சம் தயிர் நல்லா கிண்டலாம். லெமன் 4 லெமன் ஊற்றிக்கிட்டதும் ஊற்ற போகிறோம். வெளியே போதும் 4 லெமன். என்ன உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு போடும். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். 7 கிலோ. நல்லா பக்கம் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பீன்ஸ் போட போகிறோம். நல்ல கிலோ கேரட் போட போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி செய்ய போதும். 7 கிலோ வெஜிடபிள் பிரியாணி. பச்சை பட்டாணி எடுங்க. பச்சை பட்டாணி போட போகிறோம். முந்நூறு கிராம் பச்சை பட்டாணி நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் உங்கள் சட்டியை மாற்ற போகிறோம். பார்த்து சட்டியை போடப்போம். சட்டியை மாற்றணும். இந்த பாத்திரத்தை மாற்ற போகிறோம். பெரிய பாத்திரத்தை நம்ம வைக்க போகிறோம். பெரிய பாத்திரத்தில் இந்த இதை நம்ம கிண்டி வச்சுக்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இது நிறைய தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ சரிசமாக தண்ணி ஊற்ற போகிறோம். உப்பு கரெக்டாக இருக்குன்னா பார்த்துக்கலாம். போட்டேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம் கடைசியில் அவங்க போட முடியாது. இந்த கலப்படம்ல இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த உப்பு பார்க்கும்போது தொண்டையில் வந்து இறங்கணும். அப்படியே தொண்டையில் அப்படி உரைக்கும். இதுக்கு மேலே இன்னும் உப்பு போடக்கூடாது. மீன் மேக்கர் ஒரு 1/2 கிலோ போட்டுப்போம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா வேகணும். வேகணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. பிரியாணி அரிசியே போட போகிறோம். ஏழு கிலோ ரைஸ். அதாவது
போட்டுக்கோம். 7 கிலோ அரிசியை போட்டுக்கோம். பிள்ளைகளுக்கு போகுது 80 பிள்ளைகள் சாப்பிட்டோம். 80 பேர் சாப்பிட்றதான் தாராளமாக. கிண்டி கொடுத்துக்கலாம். அடுத்தால கிண்டக்கூடாது. இப்போ உப்பு கடைசியாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வைக்க போகிறோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காயெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். கொதிக்கணும். குண்டி அப்பா வச்சு குண்டி விடுக்க போகிறோம். நல்லா வந்துட்டுருக்கு. பாசுமதி அரிசி இந்த தருணத்தில் தீயை சிம்பிள் வச்சுக்கணும். தீயை குறைக்க போகிறோம். வச்சுட்டோம். சிம்பிளை வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் டம் போட்ட வேண்டியதான். போகிறோம். தீ அணைக்க போகிறோம் ஃபுல்லாக. இந்த தருணத்தில் டம் போட்டுக்க வேண்டியதான். போட போகிறோம். டம் போட போகிறோம். தண்ணி இப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான்.